ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் கம்மியாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. கண்டென்ட்ஸ்லாம் நல்ல நல்ல கண்டென்ட்ஸாக இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜவாத் ஹில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹில் ஸ்டேஷனோட ட்ராவல் ஜேர்னி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹில் ஸ்டேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தா இது வந்து வேலூர், அதுக்கப்புறமா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ஸுக்கு நடுவில் லொக்கேட் ஆகிருக்கு. இது லொக்கேட் ஆகிருக்க கிராமம் பேர் பார்த்திங்கன்னா ஜம்னுமர்த்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இதுக்கு நீங்கள் போனோம் அப்படின்னா ஒரு பெஸ்ட்டு சீசன் பார்த்திங்கன்னா நவம்பர், டிசம்பர், அக்டோபர். ஸோ இந்த சீசனில் தான் நீங்கள் போகணும். ஸோ நாங்கள் ரைட் ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா சென்னையில் பள்ளிக்கரணையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். எங்களுக்கு எங்களுக்கு கூகுள் மேப்பில் காமிச்ச நேரம் பார்த்திங்கன்னா 4 hours 22 minutes எங்களுக்கு காமிச்சது இங்கேருந்து ஜவாத் ஹில்ஸுக்கு. ஸோ இந்த ஹில் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப டைம்லாம் இருக்காது. ஒரு 1 day இல்லை 1.5 day போதும். எக்ஸ்பென்சஸும் இதுக்கு போகிறது வந்து கம்மி தான். ஸோ காய்ஸ், நம்ம வந்து இப்போ ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். சுற்றி பார்த்திங்கனாலே தெரியும், ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டால் கவர் ஆகிருக்கு. இது பார்த்திங்கன்னா சீனரி நல்லாயிருக்கும், கிளைமேட் நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதத்துக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சீனரி, கிளைமேட் எல்லாமே பக்காவாக இருக்கும். இதை நீங்கள் டிசம்பர் 15 மேலே போனீங்கன்னா வந்து உங்களுக்கு கிளைமேட் வந்து ஓகேவாக இருக்கும். ஸோ மத்தியானம் ஒரு நூன் டைம், ஸோ ஒரு 12 o'clock அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே போகிறதுனா நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி போக ஆரம்பிச்சிடணும். அதுக்கு மேலே போனீங்கன்னா சீசன் இருக்காது. ஒரு ஜனவரி, பிப்ரவரிலாம் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸில் தண்ணி இருக்காது. ஸோ அதுக்கு முன்னாடியே போக ஆரம்பிச்சிருங்க. ஸோ நாங்கள் சென்னையில் ரைட் ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 6:15 AM நாங்கள் ரைட் ஸ்டார்ட் பண்ணோம். ரீச் ஆனது 12:50 PM நாங்கள் ரீச் ஆனோம். இன்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, பிரேக்ஸ் இந்த மாதிரிலாம் சேர்த்து தான் நாங்கள் வந்து 12:50 ரீச் ஆனோம். ஸோ இங்கேருந்து பார்த்தாலே தெரியும், வியூ சூப்பராக இருக்கும் இங்கேருந்து. ஸோ ஃபுல்லாகவே வந்து ஃபாரஸ்ட்டால் கவர் ஆகிருக்கும். ஸோ இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து மங்கீஸை தவிர மீதி எந்த அனிமல்ஸும் உங்களால் பெருசாக ஸ்பாட் பண்ண முடியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருந்துச்சு, அதான் ஒரு வீடியோ எடுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீமன் ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபால்ஸ். ஸோ இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த ஃபால்ஸில் கொஞ்சம் நிறையாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே இருக்கிறதே வந்து வெறும் 3 இடம் தான். அப்சர்வேட்ரி, அதுக்கப்புறமா இந்த ஃபால்ஸு, அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு லேக்கு. ஸோ லேக்கும் வந்து மேன்மேட் லேக்கு. அப்சர்வேட்ரி வந்து ஆஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்ரி. நீங்கள் இங்கேருந்து சாட்டன், மூன் இந்த மாதிரி பிளானட்ஸு, சேட்டலைட்ஸ்லாம் உங்களுக்கு டெலஸ்கோப் வழியாக காமிப்பாங்க. ஸோ இந்த ஃபால்ஸுக்கு வந்து நீங்கள் கார் பார்க் பண்ணிவிட்டு ஒரு 1 kilometer இல்லை 800 meters வந்து நீங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ காருக்கு வந்து இந்த கார் வந்து இந்த இடத்துலையும் இப்போ நாங்கள் காமிக்கிற இடத்துலையும் நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து அங்கேயே பார்க் பண்ணிவிட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடம் நடக்கிறதுமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் தரும். இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு சேர்ஸு, அந்த வுட்டன் சேர்ஸ் அதெல்லாம் போட்டு தான் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட போகலாம். சுற்றி ஃபாரஸ்ட்டால் கவர் ஆகிருக்கு.
ஃபுல்லாகவே ட்ரீஸ். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வண்டி மேலே ஒரு குரங்கு போகுது. ஸோ அங்கேவும் பார்த்தீங்கன்னா நிறைய கும்பலாக குரங்கு போகுது. ஸோ இவங்க என்னோடய அம்மா, அவங்க எல்லாத்துக்கும் ஹாய் காமிக்கிறாங்க. ஸோ இது இந்த ஸ்பாட் வர்றது ரைடர்ஸ்க்கெலாம் ஒரு நல்ல ஸ்பாட்டு. இங்கே இந்த பைக் ரைடர்ஸ் அவங்களாம் வராங்க, அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஸ்பாட். ஸோ இதில் ஹேர்பின் பென்ஸும் கம்மி தான், ரொம்பலாம் இருக்காது. ஒரு 3 இருக்கும் இல்லை 4 இருக்கும் ஹேர்பின் பென்ஸ், அவ்வளோதான் இருக்கும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா மரத்துக்கு பின்னாடி ஒரு குரங்கு போகுது. ஸோ மரத்துக்கு மேலே, பாறைக்கு மேலே எல்லா இடத்துலையும் குரங்கு இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் போகிறீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ்லாம் பேக்குள்ளே வச்சு முக்கால்வாசி எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா இங்கே குரங்குகளோட பாப்புலேஷனும் அதிகம். இந்த இடம் சீனரி கொஞ்சம் நல்லா இருக்குது, உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குழந்தைங்க யாரோ தின்னுட்டு போன லேஸ் பாக்கெட்டோட கவர் எடுத்து சாப்பிட்டுருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற லேக்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸுக்கு போகும். இந்த லேக்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸுக்கு போகும் டைரெக்டாக. ஸோ இந்த இடத்துலேருந்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மினி ட்ரெக்கிங் மாதிரி போகும். ஸோ இங்கே ஏதோ ஒரு ஃப்ளவர் பற்றி இங்கே ஏதோ ஒரு போர்டில் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் காமிக்கிறேன். ஸோ நிறைய பேர் இங்கே வராங்க இந்த இடத்துக்கு. நீங்கள் இந்த ஹாலிடே டைம்ஸில் போகக்கூடாது. இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் அந்த டைமில் போனீங்கன்னா இங்கே கும்பல் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி டைமில் போகாமல் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அக்டோபர் நவம்பர்லேயே போயிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கும்பலும் கம்மியாக இருக்கும். டிசம்பர் நீங்கள் போகலாம், சீசன் இருக்கும். பட் உங்களுக்கு பாப்புலேஷன் கும்பல் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ராயல் பெங்கால் டைகர் பற்றி ஏதோ போட்டிருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஃபால்ஸ் கிட்ட ரீச் ஆகிடுவோம். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் ஃபால்ஸ் கிட்ட ரீச் ஆக போகிறோம். ஸோ
ஸோ இங்கே நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம ஃபால்ஸ் கிட்ட ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து அந்த பேகு ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு இடம் மாதிரி தெரியும், ஒரு சின்ன ஹட் மாதிரி. ஸோ அது கீழே தான் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு, அங்கே போய் பார்த்தாலே தெரியும். ஸோ ஃபால்ஸுக்கு நம்ம வந்து அந்த சைடு வழியாக போகிறதுக்கு ஒரு சின்ன பாலம் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு. ஸோ பார்க்க ஹைட்டு குட்டியாக இருக்கும், பட் ப்ரெஷர் வந்து அந்த தண்ணி உழுவுறதோட ப்ரெஷர் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு ஃபால்ஸில் வந்து அந்த எண்டில் பார்த்திங்கன்னா ஒரு ரோப் மாதிரி கட்டியிருப்பாங்க. அந்த சைடு அந்த தாண்டி நிறையா பேர் போகிறத பார்த்தேன். ஸோ அந்த சைடு பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, அங்கே யாருமே போகக்கூடாது. ஸோ ஃபால்ஸில் வந்து தண்ணி ரொம்பவே சில்லுன்னு இருக்குது. ஸோ நாங்கள் போனதே பார்த்திங்கன்னா ஒரு வெயில் டைம் தான், ஒரு 2 o'clock. அப்போயே வந்து நல்லா வெயில் அடிச்சிது, பட் தண்ணி வந்து செம கூலிங்காக இருந்துச்சு இங்கே. ஸோ வந்து நீங்கள் நின்று அந்த இடத்துல குளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பீம் மாதிரி போட்டிருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் நின்றுட்டு குளிக்கலாம். ஸோ அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் போகிறீங்கன்னா செப்பல் போட்டு உள்ளே போகாதீங்க, ஏன்னா ரொம்ப பாசியாக இருக்கும். ஸோ ரொம்ப பாசியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழுக்க ஆரம்பிச்சிடும். நான் 2 வாட்டி நான் கீழே விழுந்தேன் பாசியில் வழுக்கி. பாசியில் வந்து நீங்கள் அந்த இடத்துல கால் வச்சாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப மெத்துன்னு இருக்கும். நீங்கள் வந்து ஒரு இப்போ பெட்டில் வைக்கிறது மாதிரி இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் கால் வைக்கிறதுக்கு, அந்தளவுக்கு வந்து பாசி இருக்கும் அந்த இடத்துல. ஸோ யாருமே ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, போவையிலையும் பொறுமையாக போங்க. ஃபாதர் நோந்துவாங்க. ஸோ நாங்கள் முடிச்சுட்டு திரும்ப நாங்கள் நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ திரும்பவும் வந்து நீங்கள் ஒரு 1 kilometer 800 meters நீங்கள் நடந்து தான் போகணும். ஸோ வந்து குளிச்சுட்டு நடந்து போக வந்து செம்ம டயர்டாக இருக்கும், பாடியும் வந்து உங்களுக்கு வெயிட்டாக இருக்கும் குளிச்சுட்டு நடந்து போகையில். ஸோ டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த லேக் தான். ஸோ இந்த லேக்கில் இருந்தால் அப்படியே வாட்ரு வந்து அந்த ஃபால்ஸுக்கு போகும். ஸோ ஃபால்ஸுக்கு போகையில் பார்த்திங்கன்னா க்ளீனாக ஃபில்டர் ஆகி போகும்.
இந்த ஃபால்ஸுக்கு வந்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபால்ஸ்லாம் இந்த இடத்துல ஒர்த்தான இடம். ஏதோ புறா பற்றி போட்டிருக்காங்க அந்த இடத்துல, அந்த போர்டில். இங்கேருந்து இங்கே நடந்து போவையிலையும் இந்த இடத்துலலாம் நீங்கள் ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த வித பாசியும் இருக்காது. நீங்கள் எந்த இடத்துல வாட்டர் ஃப்ளோ ஆகுதோ அந்த ஃபால்ஸ் கிட்ட நீங்கள் ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இங்கே க்ரொக்கடைல் பற்றி ஏதோ போட்டிருக்காங்க. இந்த போர்டில் க்ரொக்கடைல் பற்றி ஏதோ போட்டிருக்காங்க, முதலை. எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஹாய் காட்டுறாங்க. இந்த இடத்துலலாமே நீங்கள் ஒரு ஊஞ்சல் விளாடுற மாதிரி, அந்த மாதிரி விளையாடுறதுக்குமே இருக்குது ஒரு பார்க் மாதிரி. உட்கார்ற அந்த சேர்ஸுமே பார்த்தீங்கன்னா அது உட்டன் ஷேப்பில் கார்வ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லயன் ஷேப்பு, ஹார்ஸ் ஷேப்பு, அந்த மாதிரி நிறையா ஷேப் அது பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு இருக்குது. நாங்கள் வெளில அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற இடத்துல பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு தான் போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா டைகர் ஷேப்பில் ஒரு சேர் செட் அவுட் மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாம்போட ஒரு ஸ்கல்ப்சர் செஞ்சுருக்காங்க. அந்த மரத்தோட அந்த கிளையிலே செஞ்சுருக்காங்க. பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு பாம்பு அப்படியே அந்த வுட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கல்ப்சர் செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு காமிக்கிறேன். 2 பாம்புலேருந்து ஒரே பாம்பாக போகிற மாதிரி செஞ்சுருக்காங்க. 2 பாம்பை ஜாயின் ஆகி ஒரே பாம்பாக போகிற மாதிரி செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சிட் அவுட் மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு மேலே ஷீட்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிட் அவுட் மாதிரி போட்டிருக்காங்க. மழை பெஞ்சிச்சுன்னா ஒதுங்கிறதுக்காக இருக்கும். இங்கே மயில் பற்றியும் பார்த்தீங்கன்னா பீகாக் அதை பற்றியும் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க இந்த போர்டில், தேசிய பறவைன்னு. இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரீஸால் கவர் ஆகிருக்கும்.
உங்களுக்கு வானமே பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் தெரியும், அந்தளவுக்கு ட்ரீஸ் வந்து இந்த இடத்த கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் பண்ணியிருப்பாங்க. ஸோ நாங்கள் அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு லேக்கு பார்த்தீங்கன்னா போனோம். நாங்கள் போனப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஈவினிங் வந்து ஒரு 6 o'clock இருக்கும். ஸோ ரூமுக்கு போயிட்டு தான் நாங்கள் போனோம். பார்த்தீங்கன்னா சீனரி சூப்பராக இருக்குது. அந்த லேக்லேருந்து மேலே பார்க்கையில் அந்த சன் செட் ஆகையில் அந்த ஒரு சீனரி சூப்பராக இருக்குது. ஸோ வந்து இந்த போட்டிங் போனீங்கன்னா நீங்கள் வந்து குரூப்பாக போனீங்கன்னா ஒரு ஆளுக்கு 160 rupees அந்த மாதிரி வரும். இல்லை தனியாக போனோம் அப்படின்னா ஒரு ஆளுக்கு குரூப்பாக போனீங்கன்னா ஒரு ஆளுக்கு 100 rupees, தனியாக போனோம் அப்படின்னா ஒரு ஆளுக்கு 160 rupees ஆகும். ஸோ அதுக்கப்புறமா நைட் டைமில் வந்து நாங்கள் வரையில் வந்து ஒரு இடத்துல ரிவர்ஸ் எடுக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் அதை பார்த்து ரிவர்ஸ் எடுத்து போனோம். ஸோ அதுக்கப்புறமா ரிவர்ஸ் எடுத்து போயிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் டே ஸ்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நாங்கள் வந்து அங்கேருந்து கீழே திரும்ப இறங்கி சென்னை போனோம். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நான் வந்து JMM ரிசார்ட் அப்படிங்கிற ஒரு ரிசார்ட்டில் தங்கியிருந்தேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த JMM ரெசார்ட்டு. ஸோ இங்கே வந்து ஒரு டாக் கூட வளர்க்குறாங்க ஃபார் சேஃப்டி பர்பஸ். ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் வந்து சின்ன சின்ன ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா நல்லா குளிரும். மார்னிங் ஒரு 7 o'clockலாம் நீங்கள் எழுந்திரிச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துலேருந்து ஒரு சூப்பரான வியூ கிடைக்கும். அந்த ஃபாக் கவர் ஆகி ஒரு நல்ல வியூ கிடைக்கும் மார்னிங் வந்து ஒரு எழுந்திரிச்சிட்டிங்கன்னா. நாங்கள் இது பண்ணையில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 o'clock இருக்கும். ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து சாப்பிட போயிட்டோம். ஸோ நாங்கள் சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். அந்த ஹோட்டல் நேம் வந்து மாஸ் ஹோட்டல் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துல மட்டும்தான் ஃபுட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ ஃபுட்டுமே அங்கே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு அங்கே ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு. ஸோ வடை எல்லாமே நல்லா இருந்துச்சு நாங்கள் சாப்பிட்டது. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து திரும்ப கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் பலாப்பழமும் வாழைப்பழமும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நீங்கள் அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, பலாப்பழமும் வாழைப்பழமும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அது ஸ்கூல் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்லேயே ஸ்கூலோட கிரவுண்டும் இருக்குது. ஸோ வந்து இந்த இடம் ஒரு சில டைம்ஸ் வந்து நமக்கு ஒரு ஹில் ஸ்டேஷனோட ஃபீல் தரும். ஒரு சில டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வில்லேஜ் டவுனில் இருக்க மாதிரி தான் உங்களுக்கு ஃபீலிங் தரும். ஸோ பாய் கைஸ், மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ